வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நீங்க வந்து டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டார் இந்த டெக் சேனல்லாம் நான் அதிகமா பார்க்க மாட்டேன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்ஃப்யூஷன் எப்பவுமே இருந்திருக்கு. எப்போ இந்த மாரிலாம் ஒரு சேனல் எனக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இவங்க 2 பேருக்குள்ளுமே ஒரு பெரிய ரிஃப்ட் ஏற்பட்டு, இது யூடியூப் ஃபுல்லா ஒரு பெரிய பஞ்சாயத்தா மாறி, அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிற ஸ்கேம்ன்னு சொல்லப்படுறதெல்லாம் வந்து வெளில வந்துச்சு. அதில வந்து தெய்வங்கள் மாத்தி மாத்தி உண்மைய சொல்லுது அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் டெக் உலகத்தில நெறைய பேர் வந்து எப்படி சம்பாரிக்கிறாங்க, அதில வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ எந்த மாரி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாரி நெறைய உண்மைகள் வந்து வெளியில வந்துச்சு. ஸோ நான் யாருக்கு சப்போர்ட்டாவும் எதிரும் இல்ல. ஏன்னா இவங்களோட வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு வீடியோ கூட ஃபுல்லா பார்த்ததே இல்ல. பெரிய வந்து டேஷ் அப்படின்னு ஃபீல் பண்றதுக்காக நான் சொல்லல. எனக்கு நிஜமாவே அவ்வளோ நான் வந்து டெக்கியும் இல்ல. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. நான் வேற மாரியான ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். எனக்கு வேண்டிய கேட்ஜெட்ஸ் ஆர் ஆக்சஸரீஸ்லாம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறனால இவங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்த்ததில்ல. ஸோ பஞ்சாயத்து மூலியமா மட்டும் தான் எனக்கு இவங்கலாம் தெரியும். அப்படி இருக்கிறப்போ, அதில அந்த டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் அவரு குறித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து செய்திகள் மூலியமா தெரிய வந்தது. அவர் தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு வரதட்சணைக்காக வந்து சண்டை போட்டிருக்காரு. அவங்க டாக்டரா இருக்காங்களாம். ஏதோ மீனாட்சி மிஷன்ல, மதுரையில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல. அவங்கள வந்து ஏதோ அடித்து விரட்டியதாகவும், டவுரி தரல அப்படிங்கிறனால வீட்டை விட்டு அடித்து விரட்டியதாகவும் இது ஒரு சர்ச்சை வந்திருக்கு. இதனால வந்து போலீஸ்ல புகார் அளிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து நியூஸ்லாம் வருது. சரி, இப்போ வந்து டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் நல்லவரா? அவங்க மனைவி நல்லவரா? யார் மேல வந்து கரெக்ட், தப்பு அப்படிங்கிறத பேசுறத விட்டுருவோம். பேசிக்கலி இந்த சுதர்ஷன் பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டது நான் சொல்றேன். ஸோ இந்த டெக் பாஸ் அப்படிங்கிறவரே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து ஆடியன்ஸ்க்கு மறைச்சு தான் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ கவுண்டமணி கிட்ட இருந்து இளநீ கடைய செந்திலும், வடிவேலும் போடுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனி இளநீ கடைய போடுற மாரி தான் வந்து டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சு, இந்த சுதர்ஷன் அப்படிங்கிற ஒரு வெளில வந்து, அதற்கப்புறம் அவர் பண்ணது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ஒரு வீடியோ வந்து போட்டாரு. சினிமால வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணக்கூடிய லைட்டு, கலர்ஸு, அதற்கப்புறம் எமோஷன்ஸ் இதெல்லாமே வந்து சேர்த்து நம்மள வந்து அழுக வைக்கும், சிரிக்க வைக்கும், காமத்துக்கு உள்ளாக்கும், இல்ல வந்து சண்டை போட்டா நம்மளே சண்டை போடுற மாரி ஃபீல் ஆகும். எல்லா எமோஷன்ஸும் குடுக்கும்ல. இது மாரி பல எமோஷன்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வீடியோலவே வந்து நம்மளுக்கு கம்பைல் பண்ணி, நம்மள வந்து அவர மாரி ஒரு ஏழை வீட்டு பையனா ஃபீல் பண்ண வச்சு, முதலாளியால் ஏமாற்றப்பட்ட ஒரு தொழிலாளிகள் எல்லாருமே சேர்ந்து வந்து அவங்க எல்லாருமே ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சா, நம்ம இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரே பாட்டுல முன்னேறதுக்கு துடிக்கிற மாரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மக்கள் தூண்டப்பட்டதுனால, வெறும் குறுகிய காலத்திலேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து இவர் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவரோட நடிப்புக்கு, இவரோட எமோஷன்ஸ்க்கு, இவர் மக்கள வந்து சூப்பரா அவங்களோட எமோஷன்ஸ தூண்டி விட்டு சக்சஸ்ஃபுல்லா ஒரு சேனல தொடங்கி, அவருடைய எக்ஸ் எம்ப்ளாயர் மேலேயே வந்து ஒரு பழிய போடுறது மட்டும் இல்லாம, மக்கள் கிட்ட வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. மக்களே ஆர்கானிக்கா பண்ணணும்னு நினைச்சுட்டாங்கன்னா பண்ணிருவாங்க. மத்தபடி எவ்வளோ கூவுனாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஆனா இவர் வந்து இந்த மில்லியன் வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கப்புறம் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து கான்ட்ரோவர்சி எல்லாம் வந்து யூடியூப்ல யாரெல்லாம் வந்து தப்பு பண்றாங்களோ, அவங்கலாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாரி வீடியோலாம் வந்து ஒரு அக்கா போடுவாங்க. அந்த அக்காவின் வீடியோ மூலியமா இவர பத்தி இன்னும் தெரிய வருது. ஸோ இவரும் ஒண்ணுக்கும் கொஞ்சம் கூட வந்து சளைச்சவரே இல்ல. இவரோட பழைய பாஸ பத்தி என்னலாம் சொன்னாரோ, அந்த அளவுக்கு இல்ல. அதோட ஒரு படி மேலேயே போய் வந்து இவரு அந்த டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற சேனல்ல பல விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதற்கு மேல வந்து செர்ரி ஆன் த கேக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து ஐ அம் சாரி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாரு. அது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பிரசித்தி பெற்ற வீடியோ. யாராவது ஒரு யூடியூப்ல பிரச்சனையில மாட்டிக்கிட்டா, எந்த மாரி வீடியோ போட்டு அதுலருந்து வெளில வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பைபிள், இல்ல ஒரு ரூல் புக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அது புரிஞ்சவங்களுக்கு வந்து ஈஸியா கொஞ்சம் விவரம் இருக்கவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுச்சு. பெரும்பான்மையான மக்கள் வந்து, "நீ எங்களோட எமோஷன தூண்டி, உன்ன நாங்க நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். அதற்கப்புறம் நீ இதே மாரி ஆள் தான்." அப்படிங்கிறனால ஏமாந்ததுனால இவர் மேல நெறைய கோவப்பட்டாங்க. சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் வச்சு திட்டினாங்க. சரி, இதெல்லாம் வந்து பழைய கதை. இன்னைக்கு திருப்பி வந்துட்டு அவரோட டவுரி அந்த ப்ராப்ளம்க்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவரு தன்னுடைய திறமையால, தன்னுடைய உன்னதமான, உண்மையான உழைப்புனால வந்து பார்த்தீங்கன்னா, பொய்யே எதுவும் சொல்லாம நெறைய டெக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்து மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தார்ல. அவரு அந்த மாரி அவரோட பப்ளிசிட்டி, அவரோட ஃபேஸ யூஸ் பண்ணி, நம்ம இன்னைக்கு அவரோட தனிப்பட்ட அந்த பிரச்சனைக்குள்ள போகாம, அவர பயன்படுத்தி பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் சொல்லலாம். ஸோ அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் அவர்களுக்கு இப்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்களோட பிரச்சனை வந்து தீரணும். யார் பக்கம் நியாயமோ, அது வந்து சட்டம் தனது கடமையை செய்யும். எனிவே, ஸோ இந்த டவுரி போன வாரமே ரித்தன்யா அப்படிங்கிறவங்களோட அந்த சூசைட் பத்தி நம்ம பேசுறப்போ வந்து, நான் இத டவுரி பத்தி மட்டும் கொண்டு போக விரும்பல அப்படின்னு என் சேனல்ல பேசுறப்போ அந்த காணொளில டவுரி பத்தி கொண்டு போக விரும்பலன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அத பத்தி பேசணும்னு மனசுல யோசிச்சிட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கு வந்து நம்ம ப்ரோவோட ஃபேஸ யூஸ் பண்ணி இத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுனால, நான் ஏற்கனவே வந்து பேசணும்னு நெனச்ச சில விஷயங்கள்லாம் சொன்னேன். இப்ப டவுரி அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு தேவையே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். டவுரி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்னால நெறைய பிரச்சனைகள் வருது. ஹை கிளாஸ்ல நான் இப்ப வந்து ஹை கிளாஸ்ல இல்லங்க,
மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸ்ன்னு சொன்னால் நீங்கள் இனிமேல் நம்பவே போகிறதில்ல. ஏன்னா உண்மை என்னன்னு சொல்கிறதுல நான் சொன்ன அந்த ரித்தனி அவரோட கேஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அவங்க ஓரளவுக்கு ஒரு வெல் டு டூ ஃபேமிலி தான். அவங்களோட வீட்லேயே அந்த டவுரி ப்ராப்ளம் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டவுரி வந்து கிளாஸ் பாகுபாடு பார்க்காம எல்லா விதமான கல்யாணத்துலையும் எல்லா விதமான கப்பல்ஸ்க்கும் வந்து பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது. ஸோ நான் வந்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறனால யாருமே டவுரி கொடுக்காதீங்க, யாருமே வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் ஆள் இல்லை. அது ஒரே ஒரு காரணத்துக்காக ரொம்ப நாளாக நம்ம ஊரில் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த டவுரி எப்போ வந்து ஒரு முறைமையை தாண்டி ஒரு ப்ராப்ளமாக மாறுது, யங் கப்புள்ஸ்குள்ள, அதாவது வந்து தம்பதியினருக்குள்ள எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து இது மூட்டி விடுது. 2 ஃபேமிலி அடிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் வந்து சில பேர் வந்து சிறை செல்றதுக்கான எப்படி வழிவகுது, சில பேர் வந்து உயிரே வந்து எடுத்துக்கிறதுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வழிவகுக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ். ஏன் இது ஒரு ப்ராப்ளமாக மாறுது, இது ஒரு முறைமையை தாண்டி ஏது ஒரு ப்ராப்ளமாக மாறுது அப்படிங்கிறத பற்றி என்னுடைய கருத்துக்கு உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். ஸோ பிறக்கிறதுலேருந்தே நம்ம கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நிறைய படங்களில் கூட வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்மளோட ஜெண்டர் ரேஷியோவில் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னா நிறையா பெண் குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டுட்டாங்க. ஏன்னா அவங்கள ஒரு பேர்டனாக ஒரு சுமையாக வந்து பார்த்ததுனால இன்றைக்கும் வந்து அந்த கள்ளிப்பால் ஊற்றி கொல்ல அப்படின்னாலும் இன்றைக்கும் பெண் குழந்தைகளை சுமையாக பார்க்கக்கூடிய நிறையா பேரண்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து என்னோட ஏஞ்சலை நான் அப்படி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களை மாதிரி ஆட்களை பற்றி நான் பேசல. ஒரு மாதிரி சப்கான்ஷியஸாகவே அந்த புள்ள மேலே அவ்வளோ பாசம் இருக்கும். அது வந்து பாரம்பரியம் பார்க்காம வளர்ப்பாங்க. இருந்தாலும் பெண் குழந்தை அப்படின்னாலே ஒரு பர்டன், அதை பாதுகாக்கணும், அதுக்கு நான் கட்டி வைக்கணும், அதுக்காக நான் வந்து நிறையா சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பெண் குழந்தை பிரச்சனையாக பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்குது. இது எங்கே போய் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுரி சிஸ்டமில் வந்து நிற்கிது. எப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ அந்த சைடில், அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்து என் பையனே உங்களுக்கு கொடுக்குறோங்க, எங்கள் பையனை பாருங்கள் வளர்த்து சும்மா அப்படியே சூப்பரான ஒரு ஆம்பளையாக வளர்த்து படிக்க வச்சு இவ்வளோ அழகாக க்ரூம் பண்ணி அவனை சம்பாதிக்க வச்சு உங்ககிட்ட கொடுக்குறோம், நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களா, பொண்ணு கொடுக்குறீங்க ஓகே, கூட சேர்த்து என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரியும், அந்த பொண்ணு கூட எடுத்துகிட்டு வரத அந்த டவுரி சொத்துக்கள் மட்டும்தான் வேல்யூவாக பார்க்குற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கலாம். அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல, அங்கேருந்து தான் இந்த டவுரிக்கு உண்டான பிரச்சனையே வந்து ஆரம்பிக்குது. அந்த பொண்ணோட மனசையும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. உனக்கு இவ்வளோ போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இவ்வளோ போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய லயபிலிட்டி தான் போல இருக்குது இந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த டவுரி அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பிரச்சனையே வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்கிற மாதிரி ஒரு மேரேஜ் லவ்லையும் ட்ரஸ்ட்லையும் அண்டர்ஸ்டாண்டிங்லையும் 2 குடும்பத்துக்கும் ஏற்பட்ட ஒரு கம்பேட்டபிலிட்டிலையும் ஆரம்பிக்காமல் ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பித்தாலே அது ஒரு பிரச்சனை தானே. இதில் பல குடும்பங்கள் நிஜமாகவே அவங்கள வந்து கையெடுத்து கூப்பிடணும், அவங்களுக்கு மனசுலேருந்து டவுரி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது, பையன் சம்பாதிக்கிறான், நானே என் பையனுக்கு சொத்து கொடுக்க போகிறேன், அந்த பொண்ணுக்கு வந்து ஏதாவது அவங்க போட்டு அனுப்புனா பரவாயில்லைங்க. ஏன்னா அந்த பொண்ணோட ரைட்ஸ், அது அந்த பொண்ணோட சொத்து, அது வாங்கிட்டு வருதுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வராதன்னெலாம் சொல்ல போகிறதில்ல. அந்த பொண்ணோட அப்பா அம்மா எதாவது போட்டால் பரவாயில்லன்னு சொல்கிற நிறையா வந்து மாப்பிள்ளை வீட்டாரும் இருக்காங்க. இருந்தாலும் அந்த மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுக்கு 2 பேருக்குமே ஒரு பேர்டன், ஒரு சுமை, ஒரு மாதிரியான ப்ரெஷர் எங்கே ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா எதுவுமே போடாமல் கட்டி கொடுத்தா வந்து ஊர்க்காரன்லாம் என்ன பேசுவான், சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், இந்த சைடு மாப்பிள்ளை வீட்டு சைடில் அந்த அப்பா அம்மாவே எதுவுமே வாங்காமல் கட்டி கொடுக்கலான்ற மனநிலையில் இருந்தாலும் எந்த டவுரியும் வாங்காமல் இந்த பொண்ணு எடுக்கிறோமே அப்படின்னா நம்ம பையனுக்கு ஏதோ குறை போல இருக்குது, ஆஹா இவங்க வீடு வேறு ஃபர்டிலிட்டி கிளினிக் பக்கத்தில் இருக்கே, அதை தாண்டி போயிட்டு வரானே, அந்த பையனுக்கு ஏதோ குறை போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு கதையை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. இந்த 2 வீட்டாரும் சும்மா இருந்தாலும் பக்கத்துலேருந்து அந்த காசிப்லாம் பேசி அதை கிளப்பி விட்டு ஒரு மாதிரியாக அந்த மைண்ட் செட்டில் நம்மளோட பொண்ணை வந்து குறையோட கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், டவுரி வாங்கலாம் என் பையன் வேஸ்ட்டு, அவன் வந்து ஏதாவது பொண்ணு கிடச்சா போதும் அப்படின்னு போய் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட்டை மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் பேசுறது, எல்லாருக்கிட்டையுமே பரப்பி விடுறது, இது ஒரு முக்கியமான காரணமாக 2 வீட்டு சைட்லேயுமே டவுரி கண்டிப்பாக வாங்கணும், அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ வேண்டி வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு விதமான பிரச்சனை அப்படின்னா, வேண்டாமல் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு மேலே பல குழப்பங்கள் தான் ஏற்படுத்தும். ஸோ இதுவும் டவுரி சிஸ்டமில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது இங்கேயே முடியறதில்ல, நம்ம எல்லைக்கு மீறி, அதாவது சக்திக்கு மீறி செய்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெரும்பான்மையான பெண்களோட அப்பாக்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லி வேறு ஏதாவது வரன்னு பார்க்கலாம், அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இழந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கடன் வாங்குறாங்க. அதுதான் அவங்க லைஃப்லேயே அந்த பொண்ணோட படிப்பு கூட அவ்வளோ கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணை படிப்புக்கு கடன் வாங்கி வச்சு அந்த பொண்ணை படிச்சிருந்தா அப்கிரேட் பண்ணி அந்த பொண்ணை வந்து எம்பவர் ஆக்கி விட்டுருக்கலாம். அதுக்கான முழு சக்தியை தன்னோட வாழ்க்கையில் யாருமே இல்லைனாலும் பிழைச்சிக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம். ஆனால் அதற்கு கூட கடன் வாங்காமல் எவனோ ஒருத்தன் மாப்பிள்ளைன்னு வரான், அவன் தான் என் பொண்ணை வந்து எங்கேயோ கொண்டு போய் டாப்பில் வைக்க போகிறான், லைஃப் ஃபுல்லாக காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு பெரிய கடனை வாங்கி மற்ற சோஷியல் ப்ரெஷர்னால இந்த கடனில் மாட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுது. அதுக்கு மேலே அந்த பொண்ணு வந்து சந்தோஷமாக இருக்க போதா, அந்த குடும்பத்தில் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் செகண்ட் பிரச்சனை. சந்தோஷமாக இருந்தாலும் இல்லைனாலும் இந்த அப்பா வாழ்க்கை முழுக்க ஒரு கடனில் வந்து மாட்டிப்பார். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவரோட வயசு என்னவாக இருக்கும், அதற்கு மேலே அவரோட வந்து ஏர்ன் பண்ணுற திறன் எவ்வளோ நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க?
அந்த விதத்தில் அந்த கடனை பெரும்பான்மையான பெண்களின் அப்பா அடைக்கிறதுக்கு முடியறதே இல்லை. அவங்களோட எண்டெல்லாம் ரொம்ப ட்ராஜிக்காகவும் ரொம்ப கஷ்டமாகவும் சொல்ல முடியாத லெவல்லையும் இருக்குது. ஸோ இது வந்து டவுரி சிஸ்டமோட எக்ஸ்டெண்டட் அன்எண்டிங் ப்ராப்ளம். நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறதும் இல்லை, யோசிக்கிறதும் இல்லை. இதில் ஒரு படி மேலே போயிட்டு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து ரொம்ப கேவலமாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஏன் மாப்பிள்ளை வீட்டு சைடுன்னு சொல்கிறேன்னா, பெரும்பான்மையாக வந்து இந்த ஹிந்துஸும் கிறிஸ்டியன்ஸ்லையும் வந்து பெண்கள் வீட்டு சைட்லேருந்து டவுரி வாங்கி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. முஸ்லீம்ஸில் வேறு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து ஒரு அமௌண்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்க. 10,00,000 ரொக்கம், ரொம்ப கம்மி, எனக்கு தெரிஞ்சது ஏதோ சொல்கிறேன். 10,00,000 ரொக்கம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 5 பவுன் நகைன்னு சும்மா வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு இதுக்கு பெருசாலாம் எதுவும் வேல்யூ தெரியாது. இதை வந்து ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துடுறது. அதற்கப்புறம் இவ்வளோ தான் போட்டான், கல்யாணத்துக்கு நாங்கள் பண்ண செலவே போயிடுச்சு. என்னத்த செலவு பண்ணீங்க, நீங்கள் சரியாக செலவு பண்ணல, கல்யாணத்தில் யாருக்குமே சாப்பாடே பிடிக்கல, என் பையன் பேர் இவ்வளோ கஷ்டப்படுறான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேற ஒரு வரன் வந்தது, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க எவ்வளோ டவுரிக்கு ஒத்துக்கிட்டாங்களோ அதை வாங்கினதுக்கு அப்புறமும் தொடர்ந்து அந்த பொண்ணை டிரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் மென்டல் டார்ச்சர் பண்ண வைக்கிறது. டிரெக்டாக பண்ணுறதெல்லாம் கூட அந்த மாப்பிள்ளை கிட்ட வந்து கொஞ்சம் ஓதி அவனை வழியாகவே கேட்க வைக்கிறது. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே போயிட்டு இருக்க அந்த தாம்பத்திய உறவுலையும் வந்து ஒரு பெரிய குழப்பத்தையும் அது வந்து ஏற்படுத்திடும். ஸோ நிறைய பேர் அவங்களோட வாக்கை மீறி எவ்வளோ டவுரி வந்து கேட்டிருந்தாங்களோ அதை வாங்கிட்டாலும் அதற்கு மேலே டிமாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதையே சும்மா உயிரை கொடுத்து உடம்புலேருந்து பிச்சு எடுத்து தான் கொடுத்துருப்பாரு அந்த அப்பா. அதுக்கு மேலே திருப்பி டிமாண்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பேர் கடன் வாங்கி தராங்க. சில பேர் என்னால் முடியாதுங்க, உடம்புல உயிரும் ரத்தமும் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னோன்னா அங்கேருந்து இந்த 2 தம்பதிக்குள்ளேயும் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கலனாலும் ஆரம்பிக்க வைப்பாங்க. சில எச்எப் பசங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையில் ஒரே நாளில் வந்து பணக்காரன் ஆயிடணும் அப்படிங்கிறது தான். இந்த உழைச்சி சாப்பிட்றது, சிறுக சிறுக சேமிக்கிறது அப்படிங்கிறது அவங்க மேலே தன்னம்பிக்கை இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நல்ல வேலையில் தான் இருப்பான். சில பேர் காசு இல்லாதவன் பண்ணுறான், அவன் வந்து திருடன், அவன் ஒரு கப்பி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சில பேர்லாம் நல்ல வேலையில் இருப்பான். ஒரு லட்சாதிபதியாக இருந்தால் எப்படியாவது அந்த பொண்ணு மூலியமா தர டவுரி மூலியமாக கோடீஸ்வரன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பே இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு நினைக்கிறான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேவலமான டவுரி சிஸ்டமில் பல பிரச்சனைகளுக்கான ஒரு ஆணி வேராக இருக்காங்க. அதற்கப்புறம் தான் வந்து மாமியார் கொடுமை, மாமனாருடைய ஒரு மாதிரியான பேச்சு, அதாவது அந்த பொண்ணை வந்து நிறைய வேலை வாங்குறது, உதாசீனப்படுத்துறது, பொண்ணு மாதிரின்னு கூப்பிட்டு வந்துட்டு பொண்ணை கூட அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, திட்டிருக்க மாட்டாங்க. டபுள் மடங்கு அந்த மருமலை வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துறது, ஹராஸ்மெண்ட்டு, மாப்பிள்ளையை வச்சே வந்து வயலன்ஸை கட்டவிழ்த்து விடுறது, இந்த மாதிரியான அடுத்த கட்ட பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வந்து குழப்பத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அடுத்த கட்ட பெரும் பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்குது. ஸோ என்னதான் நான் வந்து முற்போக்குவாதி அப்படின்லாம் நான் என்ன சொல்லிக்கவே மாட்டேன். ஆனால் இது முற்போக்கான ஒரு கருத்தானே தெரில. ஒரு பெண்ணை வந்து நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரியான கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரிங் படிக்க வச்சு அந்த மாதிரியான ஒரு ஜாபில் இருக்கணும். அவங்க வந்து ஒரு டீம் லீடர் லெவலுக்கு இருக்கணும். மாதம் அட்லீஸ்ட் ஒரு 1,50,000 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களை நீங்கள் எனேபிள் பண்ணி அவங்கள அனுப்பணும் இன்னொரு ஃபேமிலிக்கு அப்படின்னு மட்டும் சொல்லலை. எல்லாருமே ஒரே மாதிரியான ஜாபில் ஒரே மாதிரியான முன்னேற்றத்தை காண மாட்டாங்க. அவங்கள ஒரு தொழில் முனைவராக ஆக்கணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் உமனாக மாற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். ஏன்னா ஒரு பெண் வந்து அவங்க ஒரு வேலைக்கு கார்பரேட் கம்பெனிக்கு போகிறாங்களோ இல்லை ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ எப்படியோ ஒன்று அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கான அந்த எபிலிட்டி அவங்கள வந்து அந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணி அவங்களோட லைஃப்பில் வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி அனுப்பணும். அப்படி கல்யாணம் பண்ணி அனுப்பினாலும் அதுக்கு அடுத்த கட்டத்துலையாவது அவங்கள அது மாதிரி வந்து எப்படி எனேபிள் பண்ணணும்னு பார்க்கணும். அப்படி இருக்கையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காகவே நம்ம அப்பா அம்மா கூட இருந்தோம், நம்ம இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டோம், நம்மளுக்கு இனிமேல் வேறு வழியே இல்லை, கல்லானாலும் கலவன் இந்த வீட்டில் தான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் இருக்க போகிறோம், ஒருத்தனுக்கு ஒருத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணி இருப்பாங்கல்ல. அவங்களோட மைண்டே வந்து அவங்களே வந்து ஒரு வேஸ்ட்டு போல், நம்ம மற்றவங்கள நாடி தான் வாழணுன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பெண்ணோட மைண்ட் செட் ரொம்ப கேவலமாக இருக்கும். வேறு வழி இல்லாமல் தான் அந்த கல்யாணத்தில் வாழ்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ஒருவேளை டவுரி பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி தன்னோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நடத்துறதுக்கு முக்கியமாக அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஏர்னிங்காக, அதாவது இண்டிபெண்ட்டாக அந்த ஆம்பளையை மட்டுமே நம்பாத, தன்னுடைய அப்பா அம்மாவை மட்டுமே நம்பாத ஒரு பெண்ணாக நம்ம மாற்றுறது, அவங்கள எம்பவர் பண்ணுறது, டவுரி சிஸ்டம் அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் சமாளிக்கிற அளவுக்கு அந்த பெண்களை வந்து வாழ்க்கையில் ஒரு இடத்துல வச்சுருக்கோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒன்ஸ் இவங்க வந்து எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட்டாக ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது. அப்படி மேனிப்புலேஷன் பண்ண ட்ரை பண்ணாலும் வந்து பெருசாக அது ஒர்க் அவுட் ஆகாத அளவுக்கு இந்த பெண்கள் தங்களே அதை வந்து சமாளிச்சுட்டு எதிர்த்துட்டு வந்து போயிடுவாங்க. இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இந்தியாவில் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 படி டவுரி சிஸ்டமே வந்து இல்லீகல் தான். அதையும் மீறி நம்மளோட சம்பிரதாயம், நம்மளுடைய வழக்கம் அப்படிங்கிற பேசிஸில் நம்மளோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டவுரி கேட்டு யாராவது வந்து கொடுமைப்படுத்தினா, ஒரு பிரச்சனைக்குள்ளாக்குனா, மிரட்டினா, இல்லை பிளாக்மெயில் பண்ணாலோ, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நிறுத்திடுவேன்னு சொன்னால்
போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா சட்டப்படி அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற அவேர்னஸே நிறைய பேருக்கு இல்லை. டவுரிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி போல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சு, இந்த அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து பெண் வீட்டார் யார் இதனால வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து சட்டத்தை வந்து தங்களோட சைடில் வந்து வச்சு யூஸ் பண்ணியிருக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாததுனால நம்ம அடிமை தான் போல இருக்குன்னு யாராவது மிரட்டினா அவங்க ரூட்லேயும் போகிற மாதிரி இந்த டவுரி சிஸ்டமில் வந்து மாட்டிக்கிறாங்க. இன்னொரு சைடு இந்த சட்டங்களை பற்றி தெரிஞ்சாலும் நம்ம போயிட்டு இந்த டவுரி கேஸ்லாம் கொடுத்தோம், நம்ம இந்த பிரச்சனைக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளை வந்து முத்திர குத்திடுவாங்க, என் பொண்ணு கல்யாணமே ஆகாது, இதை விட்டால் வேறு வாழ்க்கையே கிடைக்காது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சட்டத்தை பற்றி தெரிஞ்சாலும் அதை வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சேட் ட்ரூத்தாக இருக்குது. இதில் நான் ஏற்கனவே சொன்னேன், பல பேர் அந்த காசிப் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காசிப்பையும் தாண்டி இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அங்கிள் ஆண்டி அத்தை, அதாவது பொண்ணு பார்க்க போகிறப்போ வந்து சும்மா கூட ஒரு மரியாதைக்காக கூப்பிட்டா வந்துட்டு சும்மா போகிறதில்ல, அங்கே இருக்கிற கல்கண்டை திருடுது பெருசு, இந்த கல்கண்டை கூட்டு வந்து கொஞ்சம் தள்ளி உட்காரு, எச்சி ஊற்றிட போகிற அப்படின்னு கவுண்ட் பண்ணி கலாய்ப்பார்ல, அந்த மாதிரி சும்மா வந்துட்டோங்கிறதுக்காக ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஏற்றி விடுறது. நீங்கள் கேட்கலனாலும் எங்கள் பையனுக்கு நாங்கள் கேட்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் ஆரம்பிப்பாங்க. இதில் நிறைய பேர் இதெல்லாம் தாண்டி வந்து கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த யங் கப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே வந்து அவ்வளோ லவ் அண்டர்ஸ்டாண்டிங்கு நம்ம ரெண்டு பேருமே கம்ஃபர்டபுளாக இருக்கோமே, அது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அப்படின்னா கூட ரெண்டு பேருமே வந்து இளம் வயதினர் அப்படிங்கிறதுனால பல இடங்களில் பல கேசஸில் என்ன ஆகுது, அவங்க ரெண்டு பேரையும் வந்து குழப்பி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த க்ளோஸ்னஸே வந்து பிரிச்சுடுறாங்க. பிரித்து இந்த இளம் தம்பதியினர் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்க வைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள், நீங்களாம் யாருடா, பொண்ணு பார்க்க வந்தீங்களா, சரி கல்யாணத்தில் வாழ்த்தீங்களா, சாப்பிட்டீங்களா, மொய் வச்சிங்களா, போயினே இருங்க, இனிமேல் இது எங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கிட்ட மட்டும் இல்லை, அது பொண்ணோட அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி பையனோட அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேருக்கு எதிராகவும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட பிரச்சனையை பார்த்துக்கிறோம், நீங்கள் இதை தலையிடாதீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபேஸ்டாக சொல்லி ஃபேஸ் பண்ணி நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் யாராலையும் ஒன்றும் பிடுங்கவே முடியாது. ஆனால் இது பல யங் கப்புள்ஸ் வந்து பண்ணுறதில்ல. அவங்க அந்த பிரச்சனையை ஏற்றி விட்டால் இவங்களும் கிவன் பண்ணிடுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் சட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட ரைட்ஸை வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல, இன்னொரு பக்கம் வந்து பெண்களே வெளில வந்து அவங்களுக்காக வந்து ஸ்டாண்டப் பண்ணாலும் விக்டிம் பிளேமிங் விக்டிம் ஷேமிங் அப்படிங்கிறது வந்து நம்ம சொசைட்டியில் இன்றைக்கு வரைக்கும் எல்லா கேசஸ்லையுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்குது, எல்லா மதத்துலேயும் அப்படி தான் இருக்குது, எல்லா கிளாஸஸ்லையுமே அப்படி தான் இருக்குது. இது ஒரு சேட் ட்ரூத். இதனால் நான் ஏதோ ஒரு பெண்ணியவாதி, நீ என்னடா நீ டவுரி வாங்காமல் கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் டவுரி வாங்கலை, ஏன்னா எனக்கு கல்யாணமே நடக்கலை, ஒருவேளை இப்போ பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க மாட்டேன், சிம்பிள் அஸ் தட், எனக்கு தேவையில்லை இப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, யாராக இருந்தாலும் என் பெத்த தகப்பன் தாயாகவே இருந்தாலும் டவுரி சிஸ்டத்தினால நம்மளை நம்பி வர ஒரு பெண்ணை பாதிப்புக்குள்ளாக மாட்டோம், அவங்களோட வாழ்க்கையை வந்து தள்ளிவிட மாட்டோம், அவங்க மேலே கை வைக்க மாட்டோம், அவங்கள வந்து அசிங்கமாக பேச மாட்டோம், அவங்கள வந்து இன்டைரக்டாக நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவங்களையும் வச்சு கொடுமைப்படுத்தாமல் இருக்கும். இதன் மூலிமா பல சூசைடுகள் வந்து தவிர்க்கப்படலாம், பல அழகான தம்பதிகள் வந்து ஒன்றா சேர்ந்து வாழலாம், ஃபேமிலி கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு கிடைக்கிற கேசஸை வந்து நிறையா கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த அடியேன் தாழ்மையான கருத்து. நான் ஏதாவது கரெக்டாக பேசியிருந்தா கூட நீங்கள் ஆமோதிக்க தேவையில்லை, தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது என்னன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பியும் நம்மளுடைய டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.